27ஆம் தேதி காலம்பரை எழுந்திருந்த உடனே மாமா இறந்து விட்டான்னு சொன்னார். சொன்னது எனக்கு ஒரே ஷாக். என்னால் நம்பவே முடியவில்லை. அது எதிர்பார்க்காத இருந்ததுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னை என்னை அழுகையை அடக்கவே முடியல. ரொம்ப நாளாகவே எனக்கு பாலு பார்க்கணும் என்னவோ தோணிகிட்டே இருந்தது. நான் ஒருத்தர் ஃபோனில் பேசிய போது அதை வீடியோவில் என்னை பார்த்துட்டு ஏண்டி இப்படி இருக்க, நீ இப்படி போயிட்டியே அப்படின்னு கேட்டான். என்ன கேட்டானே ஒழிய பாலு இவ்வளோ சீக்கிரமாக போவான்னு நினைக்கவே இல்லை. நான் அங்கே இருக்கிறதெல்லாம் என்னை வா ரூமுக்கு வாடி அப்படின்னு சொல்லி அழைச்சின்னு போய் இருக்கிற பழைய கதையெல்லாம் சொல்லி சிரித்து கொண்டு நாங்கள்லாம் சிரிச்சுட்டு இருப்போம் 2 பேரும். இனிமேல் யார் அப்படியெல்லாம் பண்ண போகிறா எனக்கு சொல்லு. கூட பிறந்தவன் அவன் மொத்தம் இருந்தான், அவனும் இல்லை. ஒருத்தரையும் கஷ்டப்படுத்தாமல் அவன் ஒரு நிமிஷமாக போயிட்டான். எப்போ நினச்சிருந்தாலும் எனக்கு அழுக தான் வருது. அவன் பாலு தான் அவனை போலவே என்னையும் சீக்கிரம் அழிச்சுக்கணும். வசந்தா அவளை விட்டு பிரிஞ்சதே கிடையாது. அவளுக்கா ஹலோ எவ்ரிபடி, இது கண்ணன் பேசின்னு இருக்கேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது. நாங்கள்லாம் இன்றைக்கி அங்கே இருந்திருக்கணும், எங்களால் வர முடியாது. இட் இஸ் வெரி வெரி பேட். இந்த கோவிட் சுச்சுவேஷனில் வரத்துக்கு பயமாக இருக்குது, வேறு ஒன்றும் காரணமே கிடையாது. ஏன்னு கேட்டேன்னாக்கா, தட் மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இஸ் so bad that we have to be isolated and people cannot visit us and things like that has given us a real problem. That is why we are not there. I apologize for that. சித்தாத்தி பேசுகிறதுங்கிறது எனக்கு நிறையா இருக்குது, ஷார்ட்டாக பேசுகிறதுக்கு முடியாது. நான் என்னோடய யங்கர் டேஸில் ஐ வாஸ் வித் மை கிராண்ட் பேரண்ட்ஸ். ஸோ அதனால் சித்தப்பாவோட அக்வெண்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அவர் இருந்த எல்லா ஊருக்கும் நான் போயிருக்கேன். ரைட் ஃப்ரம் டாஞ்சூர், கோவில்பட்டி, பழனி, திருவண்ணாமலை, கரூர், நேம் எனி பிளேஸ் ஐ ஹவ் பீன் தேர். அப்போ அங்கே போகிறதுங்கிறது இட் இஸ் டு ஸ்பெண்ட் டைம் வித் ரகு அண்ட் ராஜா, நத்திங் மோர் தென் தேட். அவரோட டைம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணதில்லை யங்கர் டேஸில். இட் இஸ் நாட் possible then because he was so busy.
எங்களை சினிமாக்கெல்லாம் அனுப்புவார். கரூரில் நிறையா சினிமா பார்த்துருக்கோம், நிறையா பண்ணியிருக்கோம். மோரோவர் இஸ் த காட்ஃபாதர் ஃபார் அவர் ஃபேமிலி. எங்கள் தாத்தா பிஏ ராமையரை ட்ரீட் பண்ணது கடைசி வரைக்கும் பாலச்சந்திரன் தான். இன்றைக்கி ரகுவை நாங்கள்லாம் எப்படி எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி அந்த காலத்தில் பாலச்சந்திரனை தான் எல்லோரும் எதிர்பார்த்தேன். எனி ப்ராப்ளம் everybody will seek his advice. That is how we were living. It is so unfortunate that he is not with us today. Bad luck. அவர் மெட்ராஸுக்கு வரும்போது he loves my scooter ride with him. அவரை நான் மெனி டைம்ஸ் டிஎம்எஸ் ஆஃபீஸுக்கு என்னோட ஸ்கூட்டரில் அழைச்சின்னு போயிருக்கேன். எல்லாரையும் விட என்னோட ஸ்கூட்டரில் வர்றது தான் he prefers because he feels that I drive safely, fast but safe. I don't know. That is the myth that he had then. நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த லேட்டர் டேட், ஆஃப்டர் மேரேஜ், ஆஃப்டர் கிட்ஸ் ஆர் பார்ன், கிராண்ட் சில்ட்ரனோடு போய் அங்கே விளையாடி இருக்கோம், நிறையா பண்ணியிருக்கோம், நிறையா பேசியிருக்கோம். இட் இஸ் ஸோ சேட் தட் he is not with us today. And we have to come out of this sad situation as early as possible. I pray to God that he gives us the strength to forget the bad thing that has happened and keep the memories alive with his good things that we have spent. We love more than anything else those days that whenever we go to his place of work, we will get malt. Those days malt is very nice dessert. ஸோ அதனால் மால்ட்டு கிடைக்குங்கிறதுக்காகவே அங்கே போகணுன்னு பிரியப்படுவோம். ஸோ சேட். சித்தி ரொம்ப கஷ்டப்படுவா, எப்படி இருக்க போகிறான்னு தெரியல. Let us pray to God again. We have nothing else. At the outset, I would like to mention the kind of work that is being done by Kavitha is really admirable. We are very proud. Kavitha, keep it up. Good luck, Siddarth. You are not less compared to Kavitha. You don't talk much, but she talks better than you. That's the only difference. Both of you are the equal footing. Please take care of everybody. Thank you. என்னுடைய அத்தின் பேர் இப்படி திடீர்னு நம்மளை எல்லாம் விட்டுட்டு போயிடுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது ஒரு மறக்க முடியாத சோகம், வருத்தம். இந்த ஷாக்லேருந்து விடுபடுறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன். நான் சின்ன பையனாக இருக்கும் போது திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து இருக்கும்போதே அவர் ரொம்ப ஆசையோடு இருப்பார். இப்போ கூட எப்போ பார்த்தாலும் முதல்ல முதுகு அப்படியே தடவி கொடுப்பார் பக்கத்தில் அப்புறம் பக்கத்தில் உட்காந்தோன்னா கையை பிடிச்சுருவார். கையை பிடிச்சுன்னா உடனே விட மாட்டார். ஒரு 5 நிமிஷம் கையை பிடிச்சுட்டு இருப்பார். அதிலே அவருடைய அஃபெக்ஷன் நமக்கு தெரியும். அவர் ஆத்மா சாந்தி அடையணும். அவருடைய ஆன்மா எங்கிருந்தாலும் நமக்கு அவருடைய ஆன்மா நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். நமஸ்கார். அன்றைக்கி ஒரு சோகமான நாள். ஆக்சுவலாக முதல் நாள் நைட் ஏதோ எனக்கு மனசு சரியில்லை, ரொம்ப அழுதேன். அதுக்கப்புறம் நைட்டு 2 o'clock மட்டும் தூக்கம் வரல, என்னவோ தெரியல. காத்தால நான் நைட்டு தூங்காததுனால ஒரு 4:30 மணிக்கு சுவாமிநாதனுக்கு மெசேஜ் வந்திருக்கு, சித்தப்பா பாஸ்ட் அவேன்னு சொல்லிட்டு. நான் ஒரு 7 மணிக்கு வெளில வரும்போது அவர் சொன்னார், நான் ரகுட்ட பேசிட்டேன், சித்தப்பா தவறிட்டா அப்படின்னு. இட் வாஸ் எ வெரி ஷாக்கிங் நியூஸ். சடனாக ஒரு வாரம் முன்னாடி தான் நாங்கள் பேசியிருந்தோம். ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தார். அப்படி திடீர்னு செத்து போவார்னு துளி கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதோடு கூட இந்த கொரோனா காலத்தில் நாங்கள் பூனா வந்துட்டோம். பூனாலேருந்து கிளம்பி போயிட்டு அங்கே கும்போணத்துக்கு போக கூட முடியல. மாரல் சப்போர்ட்டுக்கு ரகுக்கும் யாரும் போக முடியல. அது ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமான விஷயமா இருந்தது. அதே போல் சித்தியை நான் எப்படி
சித்தியோட எப்படி பேசுறதுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சித்தப்பா வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு விவரம் தெரிஞ்சதுலேருந்து சித்தப்பா நான் பார்த்துட்டே இருக்கேன் எப்போதும். அவர் எந்த ஊருக்கு போனாலும் நாங்கள் போவோம். கரூருக்கு போயிருக்கோம், நாகப்பட்டினம் போயிருக்கோம், எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம். அவர் போகிற இடத்துலலாம் போயிருக்கோம். எங்கள் எத்தனையோ இடத்துக்குலாம் கூட்டின்னு போயிருக்கார், எல்லாம் பண்ணியிருக்கார். அவர் திடீர்னு இப்படி தவறி போனது, அதுவும் இந்த பீரியடில் தவறி போனது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் அங்கே ரகுக்கு, ஜெயந்திக்கு, வசந்தா சித்திக்கு எல்லாருக்கும் ஒரு மனசு வந்து மாறி அவள் நார்மல் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். சித்தப்பா தான் அதுக்கு ஒரு தைரியத்தை எங்கே இருந்தாலும் கொடுக்கணும் அவளுக்கு. நான் டாக்டர் வசந்தா பாலசுந்தரனின் தம்பி சந்தானம். எனக்கு நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது என்னுடைய அக்காவிற்கும் திரு பாலச்சந்திரனுக்கும் கல்யாணம் நடந்தது. அன்று அவர் திருக்காட்டுப்பள்ளியில் அரசு மருத்துவராக இருந்தார். அப்பொழுதிலிருந்தே அவரை பற்றி எனக்கு ஒரு ஹீரோ வர்ஷிப் தான். அவருக்கு முன்பும் சரி பின்பும் சரி திருக்காட்டுப்பள்ளியில் அவருடைய கம்பீரமான டாக்டர் யாரும் வந்தது கிடையாது. பொதுமக்களிடையே அவ்வளவு மதிப்பையும் மரியாதை பெற்ற டாக்டர்கள் யாரும் கிடையாது. அவர் எப்பொழுதும் ஒரு அழகான ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸோடு கம்பீரமாகத்தான் டாக்டராக இருந்தார். அந்த வயது டாக்டர் பாலச்சந்திரன் தான் என் கண் முன்னாடி நிற்கிறார். அவர் என்னிடமும் என் மனைவி பிரகதாவிடம் மிக அன்பு கொண்டிருந்தார். நாங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பொழுது 4 தடவை அவ்வளவு முடியாதவர்களும் எங்களை வந்து பார்த்தார். அதற்கு நான் அவர் நன்றி சொல்ல வேண்டும். நான் குறிக்கொள்ள என்னவென்றால், என்னுடைய அதிர்ஷ்டம் கடைசி அவர் இறப்பதற்கு ஒரு 4 நாளைக்கு முன்பு தான் அவரோடு பேசும் பாக்கியமே எனக்கு கிடைத்தது. அது மிக பெருமையாக நான் கருதுகிறேன். என்னுடைய சகோதரி வசந்தாவிற்கு என்னுடைய வருத்தங்களை ஆதரவுகளை எப்படி கூறுவது என்று எனக்கு தெரியவில்லை. டாக்டர் பாலச்சந்திரனின் ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன். கவிதா வீடியோ கேட்டபோது சித்தப்பா பற்றி என்ன பேசுறது அப்படின்னு யோசிக்கும்போது ஃபஸ்ட்டு தாட்டுக்கு வந்தது, சித்தப்பா மெட்ராஸ்க்கு வருவார். அப்போது ஒரு பொட்டியோடு வருவார். அந்த பொட்டியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை அதை எடுத்து பார்த்து திறந்து மூடி பூட்டி, திறந்து பார்த்து மூடி பூட்டி வச்சுப்பார். நாங்களாம் கேட்போம் அவர்கிட்ட, என்னதான் வச்சுட்டு இருக்கேன் அந்த பொட்டிக்குள்ளே எப்படி 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை திறந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் ஞாபகம் நாங்கெல்லாம் தஞ்சாவூருக்கு போகும்போது அந்த கிளினிக் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. வீட்டுக்கு பக்கத்துல இருக்கும் கிளினிக், வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம்குள்ள கிளினிக் இருக்கும். சித்தி எப்ப பார் கார்டன்ல ஏதாவது வேலை பண்ணிட்டே இருப்பா. சித்தப்பா அங்க இருப்பார். நாங்களாம் அங்க வெக்கேஷனுக்கு போகும்போது அந்த மெமரி எனக்கு நிறையா இருக்கு. அவர் கிளினிக் முடிச்சுட்டு சாயங்காலமாக வருவார். சாப்பிட்டது அதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ பாட்டிலாம் எப்போதும் தாத்தா இல்லாத நிறையா ட்ராவல் பண்ணுவா, பஜனைக்கெலாம் போவா, எல்லாம் பண்ணுவா. ஆனால் சித்தியும் சித்தப்பாவும் ஆல்வேஸ் அ பேக்கேஜ். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஹார்ட் ஆன் ஹர். சித்தப்பா பற்றி திங்க் பண்ணால் நிறைய குட்டி குட்டி விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. பட்
ஃபியூ திங்ஸ்ன்னு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு தோன்றது வந்து வென்னவர் சித்தப்பா வந்து மீட்ஸ் அஸ் ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுப்பா சித்தப்பா. அது ஒரு டைட் ஹேண்ட் ஷேக் அண்ட் ஒரு ஹக் கொடுப்பா. அது ரொம்ப வார்மாக, ரொம்ப ஒரு அன்கண்டிஷ்னலாக இருக்கும். அண்டு சிரிச்சுட்டே எங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அது ஒன்று வந்து ரொம்ப இதுவாக ஞாபகம் இருக்குது. அது கண்டிப்பாக ஐ திங்க் அது ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சித்தப்பாவை நாங்கள் நிறையா அடிக்கடி மீட் பண்ணி நிறையா ஃபோன் பேசி அந்த மாதிரிலாம் வந்து இருந்ததில்லை. பட் ஸ்டில் சித்தப்பா இஸ் வெரி ஸ்பெஷல் டு அஸ். அது பிகாஸ் ஆஃப் ஹிஸ் அன்கண்டிஷ்னல் லவ் டுவர்ட்ஸ் அஸ். நிறையா அந்த ஹாலிடேக்கு பொறுத்தெல்லாம் இன்னொன்று ஞாபகம் வருது வந்து ஒரு ப்ளூ கலர் சன்னி வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் ப்ளூ. அதில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கெலாம் அதில் போவா. சித்தி டேக் கேர், தைரியமாக இருங்கோ. இட்ஸ் வெரி வெரி ஹார்ட். கண்டிப்பாக வசந்தா சித்தி, ரகு சித்தப்பா, ஜெயந்தி சித்தி, எங்களுக்கெல்லாமே இவ்வளோ மெமரிஸ் இருக்குது. உங்களுக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். டேக் கேர், ஸ்டே ஸ்ட்ராங். Really sad news that Balu Mama is no more. பட் ஆனால் அந்த மெமரிஸ் வந்து எல்லாமே வந்து ஹாப்பி மெமரிஸ். மாமாவை மீட் பண்ணது எவ்ரி டைம் இந்தியா வரைச்ச வந்து கண்டிப்பாக போய் கும்பகோணத்தில் ஒரு தடவையும் மாமா மணி பார்த்துருக்கேன். அதனால் அண்ட் எவ்ரி டைம் வந்து எப்போவுமே பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக பேசி அண்ட் ஈவன் எல்ஓடிகிட்ட கூட அவள் அப்பா அம்மாலாம் எப்படி இருக்கா எல்லாத்தையும் கேட்டு அந்த மாதிரி ஒரு வெரி நைஸ் பர்சனாலிட்டி அண்ட் ஜோவியல் person. So he will be definitely missed, but மாமாவோட மெமரிஸ் வந்து it will be with us forever. Balu Mama has been such a loving person. ஒவ்வொரு தடவையும் ஹாலிடேஸ்க்கு எப்போ வந்தாலும் மாமா மண்ணியை பார்க்காம வந்ததே கிடையாது. ஒரு ரொம்ப கஷ்டமாக இருந்தது கடைசியில் வந்து பார்க்க முடியலையேங்கிற ஒரு வருத்தம் டெஃபினட்டாக இருக்குது. in whatever it is, his blessings and his love and his affection and the memories will always stay with me. Will definitely miss him.
Balu Mama. Mama is no more. Very difficult to digest the fact indeed. But acceptance of reality can be a great advice to others. But if we are to accept it, it becomes rather tough. No doubt he was a great person who had a large circle of friends. He used to crack subtle jokes whenever we had a family gathering. I still remember the day at Kuttalam when we all had a memorable and enjoyable time gathering around him and having a hearty laugh for almost 2 to 3 hours enjoying his jokes. I think Sundar still has that video. We will always carry such fond memories about him. May he be peaceful at the lotus feet of the Lord. Hello, Raghu, Jayanthi, Mani, Kavitha, and Siddarth. 10 days back, we heard this sad news about Balu Mama passing away all of a sudden. It was so shocking, and all of a sudden. நான் என்னை பொறுத்த மட்டும் என்னை சின்ன வயசில் என்னுடைய சைல்ட்ஹுட் டேஸ்லாம் we always used to spend our vacation with Manni and Mama in their house. They always used to treat us as equal to or more than their own children. அவ்வளோ அஃபெக்ஷனேட்டாக அன்பாக எங்களுக்கு வேணுங்கெல்லாம் பண்ணி போட்டுட்டு சினிமா கழிச்சுன்னு போயிட்டு ரொம்ப சந்தோஷமான நாட்கள், அதெல்லாம் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறமும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நான் வெளியூர் போன போது அதுக்கப்புறம் வந்த போதெல்லாம் we always used to be in touch. அண்டு மாமாவோட ஒரு வெரி அஃபெக்ஷனேட் டுவர்ட்ஸ் மீ அண்டு அதெல்லாம் எங்களால் மறக்கவே முடியாது. இந்த 2008 2016 எனக்கு சர்ஜரி நடந்தபோது கூட மாமா வாஸ் ஸோ சப்போர்ட்டிவ் அண்ட் ஈ கேம் அண்ட் விசிட்டட் அஸ் அண்ட் எங்களுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக பேசி எல்லாம் சரியாயிடும் சொல்லி ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது நம்மெல்லாம் மறக்கவே முடியாது. இப்போவும் ஒவ்வொரு தடவையும் அங்கே ஹாலிடேஸ் போகும்போதும் வெவ்வேறு இடத்துக்கு போயிட்டு வந்து நாங்கள் நல்லா திடீர்னு மாமா நம்மளோட இல்லாமல் போனது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. நம்ம அந்த ஆற்றுல இல்லாட்டாலுமே நம்ம கூடயே மனசுலையே இருந்து நமக்கு அவர் எப்பவும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்கிறது நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது. நாங்களும் கும்பகோணம் வரும்போதெல்லாம் நன்னா கோவில்லாம் சுற்றி பார்த்துட்டு நன்னா விதவிதமாக சாப்பிட்டுட்டு ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக ஒரு இடமான நாங்கள் அதை அனுபவிப்போம். இங்கே மயிலாப்பூர் ஃப்ளாட்டுக்கும் அவள் வர முடிஞ்சது எங்களோட பாக்கியம்தான். ரொம்ப அதை பற்றி ரொம்ப சந்தோஷம். சஷ்டியப்த பூர்த்தியும் போதெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருந்தது. அதான் மாமா இப்போது எங்கே இருந்தாலும் அவளோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நமக்கெல்லாம் இருக்குங்கிறது நிச்சயம். அது மாமாவும் கொள்ளு பேரன் பேத்திகள்லாம் பார்த்துட்டு ரொம்ப சௌகரியமாக இருந்து ரொம்ப உடம்பு படுத்துக்காமல் அவ்வளவு இதுவாக பகவானை போய் சேர்ந்தது அவர் பண்ணிய புண்ணியந்தான் அது. அவ்வளவு புண்ணியாத்மாவாக இருந்தால் தான் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். அதை நினச்சி நம்மளும் கொஞ்சம் மனசை திருப்திப்படுத்திக்க வேண்டியது தான். அதான் எங்களுக்கு மாமாவோட ஆசீர்வாதம் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது.
நாளிலிருந்து எங்களிடம் தந்தை போல் அன்புடனும் பாசத்துடன் நேசத்துடன் பழகி வந்தார். அவரது வாழ்க்கை எளிமையாகவும் அனைவருக்கும் உதவும் நோக்கில் அமைந்திருந்தது. அவரது இழப்பு ஈடு செய்ய இயலாது என்றாலும் அவரது ஆசைகள் என்றும் அனைவருக்கும் கிட்டட்டும். நன்றி. அம்மாவோட இழப்பு எங்களுக்கு மிகவும் பெரிய இழப்பு தான். அவரோட உபசரிப்பு எல்லோரிடத்திலும் வேறுபாடின்றி அவர் பேசுகிற குணமும் எனக்கு ரொம்ப பிடித்தவை. அவரின் ஆசீர்வாதமும் அவரின் நினைவுகளும் எப்போதும் நம்மிடத்தில் நிலைத்து நிற்கும். My heartfelt tribute to Kumbakonam Tata. It's really feel bad that Tata is no more, but always his love, care makes us to believe that he will stay with us forever. Tata makes us feel comfortable and always makes us feel loved. Really we miss him. It's a small tribute to Kumbakonam Tata. I'm sitting here still trying to comprehend the loss of Kumbakonam Tata. I have few memories to hang on to. It is such a profound loss for all of us, especially to the family members. He always so respectful and considerate to all the people. I got chance to meet Tata at Kumbakonam once I got married. I have visited only thrice, but whenever I go to meet Tata, he will take some book and he will present me. He will say all the time in front of the family members about me, nice girl she is. It's not just appreciation for me, it's a blessing from him. It really means a lot for me. I really miss you, Tata. Your guidance and love will carry me through to the end of my days. We will always remember you, Tata, because there'll never be another one to replace you in our hearts, and the love we will always have for you.
Balu Tata, we miss you so much. Please forgive us for not being able to make a trip to India, meet you this year. I have so many great memories of Tata since I met him 12 years ago. Tata is very caring, humorous, respectful. He loves everyone in his family and friends. I'm really fortunate for having to be around both Tatas and be blessed by them. I always say this, Srivathsan and Siddarth are very blessed to spend wonderful long time and experience a special bonding with their grandparents. They got to listen to all the great memories they have to share. They learned so much from them. Most importantly, they are showered with their grandparents' love and affection. I'm obviously happy that I got to spend 1/3 of my life with both Tatas like they did. My first memory, the first time I met Tata, was at BBC Homes at Madras Tata Pati's house. He had a great charisma and he spoke with a loud voice. So at that time, he was very happy that we bought idli from Murugan Idli shop. So at that time, myself, Poorni and Srivathsan, we all unpacked the food. So when I served his plate, he was appreciating me so much for doing that. His quality to speak high about others and be appreciative of others is to be learned and followed. It's such a great quality that boosts confidence in others and makes them feel good. I'll be sure to follow that, Tata. So Tata took me to Tanjore House in 2008. It was a few days after our wedding. And we also went to Mariamman Temple and Periya Kovil. He had the best stories during that trip. He was very enthusiastic when it came to storytelling. So at this trip, he spoke a lot about the Tanjore city and the temples. He showed me around the house. So it was a beautiful house. It was surrounded by trees. And he showed so many photo albums. And he also showed family pictures that was taken with his cousin brother, the Honorable President of India, Sir R.V. Sir. He told me a lot about his experience as a doctor, about his Australia trip, and he also spoke about the Pullayar deity in front of the house. So these are just, I'm listing just a few. It was a great experience for me, especially given that I never grew up so much with grandparents when I was young. Tata's welcoming and hospitality nature is for us to learn and follow. He always welcomed us at the doorstep with a warm big hug and a great loud voice. His hospitality nature is incredible. My parents said this to me a couple of days ago. Whenever it's time for my parents to leave Kumbakonam's house, he would say, "Yen ipove kilambreenga, innu 2 naal irundittu pongalen." So, such a great person he is. He likes when people goes to his room and spends time with him. He has said this to me a few times. Pragya and Arjun கொஞ்சம் என்னோட ரூமில் வந்து விளையாட சொல்லுங்கப்பா, அப்பப்போ இங்கே வந்து விளையாடினா நல்லாயிருக்கும், எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். Then he played silly games with Pragya and Arjun. We have quite a few videos of Tata playing silly games with them. They're all great treasures. So many times when I was in Tata's room spending time with him, he has spoken about the 2 photo frames in his room. I think everyone knew this. So the one of the photos was taken when he was young and the other later in his life. We always had a big laugh when he points to those pictures and says his catchphrase, "Eppadi irundana ippadi aiten." It still echoes in my ears. He's such a fun-filled person. Yeah. So in 2014, Tata came to my parents' Shashti of the Purti to Coimbatore. He spent a couple of days there. Given his age, it meant a lot to everyone in our family. They were all so happy to be blessed by Tata and Paati at that time. Also, he came to my brother's wedding to Vellore in 2017. He didn't miss any function even for health reasons. He always tolerated his leg pain and somehow traveled to attend functions, meet people, bless them. Such a great character he is.
I want to quote about how astronomy marks connections between our forefathers and generations. So there is an incredibly rare event called conjunction event that is happening this month between 16th and 25th. So during this event, Saturn and Jupiter are coming in extremely closer alignment to each other. So the next conjunction event will happen only after 60 years. So this is going to be visible to all of us, and we witness this conjunction event together with Pragya. We will think of Tata and see the connection between generations. To me, this event gives assurance that Tata is up there, closer with our forefathers and giving his blessings. So viewing the sky always gives us different perspectives. I always hear from Srivathsan many more experiences and memories about Tata. We will always cherish these memories. We will be sure to pass his teachings to our children. Tata's legacy will continue in our children and the generations to come. I am very privileged and honored to be part of our family. He'll be missed greatly in our family. Miss you, Tata. Tata, பாலு தாத்தா பற்றி பேசணுன்னா நான் வந்துட்டு நிறையா பேசுவேன். லாஸ்ட் 10 டேஸாக வந்துட்டு நிறையா யோசிச்சு நிறையா பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள் இங்கே. ஏர்லியஸ்ட் மெமரிஸ் தாத்தா நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு இருக்கிறது என்னென்னா, பேஷண்ட்ஸ்லாம் வரும்போது வந்துட்டு நானே பார்த்துருக்கேன். 5 ரூபா 2 ரூபா அந்த மாதிரிலாம் தான் வாங்குவா, சார்ஜ் பண்ணுவா பேஷண்ட்ஸ்டெல்லாம். சில சமயம் பேஷண்ட்ஸ்ட்டு வந்து பணம் கூட இருக்காது. அதை சொல்லி 5 ரூபா நமக்கு வர்றதெல்லாம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்னப்பா அது நமக்கு வர்றதெல்லாம் கிழவிங்களா வருது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான். அதெல்லாம் வந்து சைல்ட்ஹுட் மெமரிஸ் என்னால் மறக்கவே முடியாது. ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி தர்றது, இந்த ஹேண்ட் ரைட்டிங், தாத்தாவோட ஹேண்ட் ரைட்டிங்கை வந்துட்டு யாராலையும் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாது. நிறையா லெட்டர்லாம் எழுதியிருக்கேன், அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். பட் வந்து லெட்டர்ஸை படித்து புரிஞ்சிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் யூ நியூ ஓவரால் என்ன சொல்ல வருவா அப்படிங்கிறது. ஸோ ஹி ஹேட் இஸ் ஓன் ட்ரேட்மார்க், க்ரீன் இங்கில் எழுதுறது, அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ், அதெல்லாம் மறக்கவே முடியாது. மற்றபடி சைல்ட்ஹுட் டேஸில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்னென்னா, ஹி வுட் ப்ளே டென்னிஸ் எவ்ரிடே. ஃபியூ மினிட்ஸ் கராச்சில் போய் விளையாட்டு வருவா. எவ்ரிடே வந்து சுற்றி இருக்கிற பிளான்ஸுக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றிட்டு, அந்த வீட்டு வாசலில் கொஞ்சம் இடம் இருக்கும், அங்கே வந்து தண்ணியெலாம் தெளித்து அந்த பைப்பில் தண்ணி அடிச்சுட்டு அங்கே உட்காந்துட்டு இருப்பா. ஈவினிங்ஸ் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறதோ இல்லைனா வந்துட்டு ரேடியோ கேட்பா. நான் சும்மா வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா, வெளியில் போகிற வர்றவங்க அந்த மாதிரிலாம் ஈவினிங்ஸில். சித்தார்த் நான்லாம் வந்துட்டு தாத்தாவோட வம்பு பண்ணி செடிகளை தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தண்ணி அடிச்சுட்டு நிறையா வம்பு பண்ணியிருக்கோம் தாத்தாவோட அந்த டயத்தில். மற்றபடி என்ன, தாத்தாவோட சாயந்தரம் உட்காந்துட்டு இருப்போம். அங்கே வந்துட்டு ஒரு பிளாங்கெட்டை விரிச்சிட்டு சும்மா வானத்தை பார்த்த காலம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கூல் டேஸில் எவ்ரி 2 days வித்தவுட் ஃபெயில் இந்த ஒரு அம்பாசிடர் கார் ஒன்று இருக்கும், அதை எடுத்துகிட்டு சும்மா ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 5 minutes ஆன் பண்ணிட்டு எங்களை டிரைவ் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, அந்த கராச்சிலேருந்து ஃப்ரண்ட் டோர் வரைக்கும் ப்ராப்ளி லெஸ் தேன் 20-30 meters டிரைவ் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய்ட்டு ரிவர்ஸில் கொண்டு வந்து திருப்பி கராச்சியில் நிறுத்திடுவோம். மற்றபடி நான் சித்தார்த்தில் அங்கே தஞ்சாவூரில் இருக்கும்போது எப்போதுமே வந்து நிறைய டிவி பார்ப்போம். அது வந்து ஸோ தாத்தாவுக்கு வந்துட்டு அப்போல்லாம் வந்துட்டு எப்போதுமே நியூஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் ஸ்டில் அந்த ஒரு 7 o'clock 8 o'clock மட்டும்தான் நியூஸ்லாம் வரும். அப்படிலாம் இருக்கும்போது வந்து தாத்தா வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, தாத்தாக்கு டிவி பார்க்கறதுக்குலாம் சான்ஸே கிடைக்காது. ஸோ என்ன பண்ணுவான்னா, 7 o'clock நியூஸ் வரப்போகுது, 8 o'clock நியூஸ் வரப்போகுதுன்னா ஒரு 1 hour முன்னாடியிலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிடுவான். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் டிவி பாருங்கப்பா, பட் வந்து ஆனால் 8 மணிக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நான் பார்க்கணும், நியூஸ் பார்க்கணும் அப்படின்னு முன்னாடியே வந்து கெஞ்சிட்டு போயிடுவான். பார்க்க விட்டோமா இல்லையாங்கிறது தெரியல. சில நாள் பார்க்க விட்டுருப்போம் மேபி. பட் தோஸ் ஆர் லைக் குட் ஓல்ட் டேஸ். மெமரிஸ்லாம் மறக்கவே முடியாது. ரியலி குட் மெமரிஸ். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, தாத்தாவை பற்றி வந்துட்டு வாட்ச் கட்டிக்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்துட்டு நாங்கள் காலேஜ் படிக்கும்போது எப்போதுமே வந்துட்டு வாட்ச்லாம் நான் யூஸ்வலாக கட்ட மாட்டேன்.
பட் அந்த தாத்தா வந்து ஹில் ஆல்வேஸ் இன்சிஸ்ட் வாட்ச்லாம் கட்டிக்கணும்பா, வாட்ச்லாம் கட்டிக்காமல் இப்படின்னு திருப்பி சொல்லிகிட்டு இருப்பா. அண்ட் ஒன் அதர் ஃபன்னி திங் அபவுட் ஹிம் இஸ் எப்போதுமே வந்து தன்னோட வாட்சில் இருக்கிற டைமையும் நம்மளோடதையும் கம்பேர் பண்ணி பார்ப்பா. எவ்ரி டைம் கையை பிடிச்சிட்டு நம்ம வாட்ச் கட்டிட்டு போனனாலே வந்துட்டு கையை பிடிச்சி எடுத்து வச்சு பார்த்துட்டு இருப்பா. பார்த்துட்டு கரெக்டாக ஓடுது அப்படின்பா. அப்படி இல்லைன்னா வந்துட்டு கரெக்ட் பண்ணிடுவா. அண்ட் நீங்கள் யோசிப்பீங்க, எப்படி தாத்தாவோட வாட்ச் மட்டும் எப்படி கரெக்டாக இருக்கு, ஸோ ஏன் நம்மளோடது கரெக்டாக இருக்கக்கூடாது, ஏன் தன்னோட வாட்சை கரெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. தாத்தாவோட வாட்ச் எப்போதுமே கரெக்டாக தான் ஓடும். ஏன்னா வந்துட்டு டிடியில் வந்து நியூஸ் வரும். அப்போலாம் அந்த 8 மணிக்கு நியூஸ் வரும். அதுக்கு முன்னாடி ஒரு கவுண்ட் டவுன் வரும். ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பட் ஸ்டில் அந்த எவ்ரிடே வந்துட்டு அந்த நியூஸ்க்கு முன்னாடி உட்காரும்போது த ஒன் இமேஜ் தட் ஸ்டிக்ஸ் அவுட் இஸ் அந்த மாதிரி வாட்ச் வந்து கரெக்ட் பண்ணுவான் ரிஸ்டில். அந்த டிவியில் வர டயத்தையும் தன்னோட தென் ஹி ஃபீல்ஸ் இட்ஸ் இன் சிங்க். அதே மாதிரி அங்கே தஞ்சாவூரில் நிறையா இருந்திருக்கேன் தாத்தா பாட்டியோட, ஈவன் டியூரிங் மை காலேஜ் டேஸ். அப்போ வந்துட்டு ஹி வுட் அயர்ன் மை க்ளோத்ஸ். அங்கே பைக் ஒன்று வச்சுருந்தேன், அதை வந்துட்டு க்ளீன் பண்ணி வைப்பா. அதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது தாத்தாவுக்கு, பட் அதெல்லாம் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி எடுத்துக்கிட்டு பண்ணுவான். இப்போ நான்லாம் வந்துட்டு அயர்ன் பண்ணிலாம் நான் எப்போதுமே ஷர்ட்லாம் போட்டது கிடையாது, எப்போதுமே போட மாட்டேன், இப்பவும் போடுறதில்லை. பட் யூ வுட் ஆல்வேஸ் இன்சிஸ்ட் வந்துட்டு அயர்ன் பண்ணி தான் போடணும் அப்படின்ட்டு. நீ பண்ண மாட்டியா, சரி நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணி தருவாள். ஸோ தாத்தாவுக்கு நான் முன்னாடியே ஒரு லெட்டரில் இல்லை நான் எழுதியிருக்கேன் தாத்தாவுக்கு. But definitely I should thank him because he made sure that I looked clean and crisp when I attended college, and maybe I don't know, even for my first job interview Uthra காலேஜ் படிக்கும்போது வந்துட்டு தாத்தா தான் அயர்ன் பண்ணி கொடுத்துருப்பா ஷர்ட்டை, அதை தான் போட்டு போனேன். ஸோ தேங்க்ஸ் தாத்தா. ஜானகி வந்துட்டு எப்போதுமே சொல்லுவாள் அந்த மாதிரி தன்னோட லைஃப்பில் வந்துட்டு தாத்தா பாட்டி அவங்களோடலாம் ரொம்ப வந்துட்டு இருந்ததில்லை, அதனால் எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை எப்படி இருக்கும்னு அந்த அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். இந்த நான் சித்தார்த்தெலாம் வந்து ரொம்பவே பிளஸ்ட். இந்த மாதிரி நல்ல வயசாகிற வரைக்கும் வந்துட்டு, எங்களுக்கு வயசாகிற வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி தாத்தா பாட்டியோடு இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எல்லாருக்கும்லாம் கிடைக்காது. நீங்கள் எல்லாம் வந்து ரொம்ப பிளஸ்டு, ரொம்ப லக்கி. இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தோட நல்லா பேசிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கிற இது வந்துட்டு கிடைக்கிறது வந்து ரொம்ப பிளஸ்டாக இருக்கணும். அந்த மாதிரி திருப்பி சொல்லிட்டு இருப்பேன். அந்த மாதிரி I've been lucky that I lived and watched both tatas while I was growing up. There was so much to learn from them. பார்த்தீங்கன்னா they both had different personalities, ரெண்டு தாத்தாவுமே எனக்கு. But they both had a great impact on my life, different aspects of life. Day to day இல்லை வந்துட்டு how you think, how you make decisions, அதில் எல்லாமே வந்துட்டு நான் வந்து டீப்பாக யோசித்து பார்த்தேன்னா நான் அவங்கள்ட்ட பார்த்து கற்றுக்கிட்டு. பெரியவங்க வீட்டில் ஜென்ரலாக நாட் ஜஸ்ட் தாத்தா பாட்டி அப்பா அம்மா யாராவது பெரியவங்கள்ட்ட வந்து நமக்கு பார்த்து கற்றுக்கிட்ட சில விஷயங்கள் வந்துட்டு இட் இம்பேக்ட் ஹவ் யூ மேக் தீஸ் டெசிஷன்ஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ். அந்த மாதிரி தான் எனக்கும். ஸோ அந்த விதத்தில் ஐ வாஸ் வெரி லக்கி. அண்ட் ரெண்டு தாத்தாவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் ஒன்று ஞாபகம் வருது. 2011 வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்துருந்தேன் யூஎஸில் இருந்துட்டு. அப்போ வந்துட்டு அப்பாவுக்கு வந்துட்டு நான் ஒரு ஐபேட் ஒன்று வாங்கிட்டு போனேன். அப்போ வந்துட்டு சென்னை வந்தோடனே நான் வந்து எல்லார்ட்டையும் காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வந்துட்டு மெட்ராஸ் தாத்தாட்ட போய் காமிச்சப்போ வந்துட்டு ஓகே அப்படின்னு ரொம்ப இதாக பண்ணிட்டு மேலோட்டமாக பார்த்துட்டு விட்டுட்டா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜானகி யாரோ வந்துட்டு அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் மேப்ஸ் பார்க்கலாம், இது மெசேஜ் பண்ணலாம், இது பண்ணலாம், இமெயில் அனுப்பினா எங்களுக்கு வரும் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு அதில் வந்து இது என்ன கால்குலேட்டரா அப்படின்னா ஒரு ஆப்பை பார்த்துட்டு ஆமாம் இதுதான் கால்குலேட்டர் அப்படின்ன உடனே வந்துட்டு டக்குன்னு நெஞ்சு உட்காந்துட்டு தாத்தா என்ன சொன்னா வந்துட்டு ஒர்க் ஆகுமா அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு தாத்தா வந்துட்டு எங்கப்பா செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டிஜிட் ஏதோ ஒரு நம்பர் ஒன்று சொல்லி மல்டிப்ளிகேஷன் ஏதோ ஒன்று பண்ண சொன்னான்.
பண்ணி ஆன்சரை காமிச்சோடனே வந்துட்டு காமிச்சோடனே வந்துட்டு கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது, பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னா. அதாவது அந்த கால்குலேட்டர் ஒழுங்காக ஒர்க் பண்ணதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து வாஸ் கன்வின்ஸ்டு அது வந்து ஒழுங்கான ஒரு டிவைஸ்ன்னு. அது மாதிரி மெட்ராஸ் தாத்தா அதே வந்து பாரதத்திட்ட நான் காமிச்சப்போ வந்துட்டு தாத்தா ஃபர்ஸ்ட் திங் கெஸ் வாட் ஹி செக்ட், ஹி வாஸ் லுக்கிங் அட் த கிளாக். கிளாக்கை பார்த்துட்டு சிங்க் பண்ணிட்டு இருந்தார் தன்னோட ரிஸ்ட் வாட்சோட. பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் ஒன்ஸ்லாம் காமிச்சுன்னா வாவ் அப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தா. ஸோ ஸோ ஃபனி அந்த டயத்தில் அந்த அந்த இன்சிடெண்ட் வந்து எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. தஞ்சாவூர் தாத்தா வந்துட்டு ஹி ஆல்வேஸ் லவ்ட் பீயிங் அரவுண்ட் கிட்ஸ் ரைட் ஃப்ரம் த ஏர்லி டேஸ். எனக்கு நல்லாவே தெரியும். நான் சைல்ட்ஹுட் டேஸில் வந்துட்டு சித்தார்த் என்னோடலாம் நிறையா ஏதாவது சில்லி கேம்ஸ் விளையாடிட்டு அது மாதிரி பண்ணுவா. அண்ட் வீட்டுக்கு வர்ற பசங்களோடலாம் வந்துட்டு நல்லா சிரிச்சு பேசிட்டு இது பண்ணிகிட்டு இருப்பாள். எல்லாருமே வந்து கண்ணாப்பண்ணா ரொம்ப பண்ணியிருக்கோம் தாத்தாட்டெல்லாம். சித்தார்த் எல்லாமே வந்துட்டு டார்ச் லைட் ஒன்று வச்சுருப்பா, அதை வச்சு ரொம்ப பண்ணிகிட்டு இருப்போம். இல்லை வந்துட்டு காயின்ஸ் ஏதாவது பேப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸ் ஏதாவது செக் புக் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது உள்ளே போய் நாங்களும் ஏதாவது ரொம்ப பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ வந்துட்டு ரொம்ப பேஷண்ட்டாக இருப்பாள், ரொம்பலாம் திட்டமாட்டான் மோஸ்ட்லி. சில சமயம் வந்துட்டு கோவம் வரும், கோவம் வந்துட்டு இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறம் வந்துட்டு எனக்கு கோவம் வரும் அப்படின்னு சொல்லுவாளே தவிர கோவப்பட்டதில்லை ரொம்பலாம். அடித்தது அது வந்து அவுட் ஆஃப் த கொஸ்டின் கிடையவே கிடையாது. இப்போ அது திட்டிருப்பா, கொஞ்சம் கோவப்பட்டு அதை சொல்லியிருப்பா, மற்றபடி ஒன்றுமே கிடையாது. பட் கோவப்பட்டாலுமே வந்துட்டு அடுத்த செகண்டே வந்து என்ன பண்ணுவான்னா என்னப்பா அது இப்படி பண்ணா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தானே சிரிக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ ஹில் டர்ன் த சிச்சுவேஷன் இன்டு அ ஃபன்னி திங். அண்ட் அது வந்து தன்னோட பேரம் பேத்தி அதுக்கு மட்டும்லாம் கிடையாது, எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் பண்ணுவான். பார்த்துருக்கேன். அந்த எழுத்து வீட்டிலேருந்து இந்த ரவிங்கிற பையன் தஞ்சாவூரில் இருப்பான், அவனுக்காக இருக்கட்டும், ஆர் ஈவன் தன்யஸ்ரீ, ஹோப்ஃபுல்லி சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஹி ஜென்யூன்லி கேர்ட் அபவுட் ஆல் ஆஃப் தெம். அதில் வந்து டவுட்டே கிடையாது. ஒரு விஷயம் என்னென்னா வந்துட்டு மெமரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஓல்டு தமிழ் மூவிஸ் நிறைய சினிமாலாம் பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன் தாத்தாலாம். பட் சில காமெடிலாம் வரும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். அதில் வந்து 2 சீன் வந்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவான். அண்ட் எவ்ரி டைம் நான் வந்து இங்கே யூடியூப்பில் அதை நான் பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு வந்து தாத்தா வந்துட்டு அதை பார்த்து ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த இதை நான் சொல்லி சொல்லி காமிச்சிட்ருப்பேங்க எப்போதுமே. அதில் ஒரு சீன் வந்து என்னென்னா அந்த தில்லானா மோனாம்பாளுங்கிற படத்தில் வந்துட்டு அந்த ஒரு ட்ரெயின் காமெடி ஒன்று வரும். அதில் வந்து பாலையா வந்துட்டு ஒரு ஜோக் ஒன்று வரும், எல்லாருக்குமே தெரியும் அது. அண்ட் இன்னொன்று வந்துட்டு திருவிளையாடலில் நாகேஷ் பண்ணுறது. அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து தாத்தா வந்துட்டு அந்த நாகேஷ் வந்துட்டு என் பர்ஸு கிடையாதா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஐயோ ஏன் விளக்கன்னு இருக்க விஷயம் புரியாமல் அப்படிமா நாகேஷ் அதை சொல்லி சொல்லி சிரிப்பா. அது வந்து காதில் கேட்டுகிட்டே இருக்கு எனக்கு. He himself had a great sense of humor and he was a great storyteller as well. I still remember ஒரு தடவை நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்துட்டு இதுக்கு குற்றாலம் போயிருந்தோம்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு நைட்டு உட்காந்து ஒரு கதை ஒன்று சொன்னால் அந்த அண்ணாமாமா பற்றி இந்த மாதிரி அந்த அந்த ஒரு கதை ஒன்று சொன்னால் அது வந்துட்டு மறக்க முடியாத அந்த ஒரு ஒரு இன்சிடென்ட். Everyone liked him. He would greet everyone with a smile, provide words of encouragement. He was empathetic and always had the right words to say to anyone who needs support. He was always humble. He reached out. He would write a kind letter, pick up the phone, call them, make sure everything is okay. அது வந்து ஒரு ஒரு அந்த அந்த குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தாத்தாட்ட. He addressed everyone with respect, even kids. And இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு இருந்த வீடியோஸ்லாம் கூட வந்துட்டு he would call Pragya and even Arjun for that matter as they walk into his room, ஐயா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதையாக சொல்லுவாள். அது மாதிரி எல்லாருமே வாங்க போங்க என்னப்பா அப்படின்னு தான் சொல்லுவாள். That is who he was. And ரொம்பலாம் எதிர்பார்த்தது கிடையாது, பேரம் பேத்திட்டு இருந்தெல்லாம் வந்துட்டு கிடையாது. All he wanted was some few minutes
இங்கே வந்து உட்காருப்பா அப்படின்பா. அண்ட் எவ்ரி டைம் நான் கால் பண்ணும்போது வந்துட்டு ஃபோனில் கால் பண்ணுவேன். ஃபோனில் கால் பண்ணும்போது வந்துட்டு என்ன எப்படி இருக்குன்னுலாம் கேட்டுட்டு உன்னோட குரலை கேட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, ரொம்ப தேங்க்ஸ், அப்பப்போ இந்த மாதிரி கூப்பிடு அப்படின்னு சொல்லுவா. அதெல்லாம் வந்து என் காதில் அப்படியே ஒழிச்சிட்ருக்கு. சம்டைம்ஸ் வந்துட்டு எவ்ரிடேலாம் கால் பண்ண மாட்டேன். சில சமயம் ஒன்ஸ் இன் அ மந்த் அந்த மாதிரி தான் பேசியிருப்பேன் நான் இருக்கும். ஸோ வந்துட்டு தனக்கு ஃபோட்டோஸ் எப்படியும் அனுப்புவேன். குழந்தைங்க ஏதாவது சேட்டை பண்ணிகிட்டு இருந்தால் அதெல்லாம் அனுப்புவேன். அதெல்லாம் பார்த்துட்டு மேபி சில சமயம் வந்துட்டு மிடில் ஆஃப் த நைட்டில் கூப்பிட்டுருப்பான். காலைல எழுந்துச்சு பார்த்தா வந்துட்டு மிஸ்டு கால் இருக்கும். மேபி மிஸ்டேக்காக கூப்பிட்டாலா என்னன்னு தெரில. பட் நான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஃபாலோயிங் டே திருப்பி கூப்பிட்டு ட்ரை பண்ணுவேன் ஒரு தடவையாவது. சில சமயம் எடுப்பான் பக்கத்தில் இருந்தான்னா, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எடுக்க மாட்டா. ஸோ அதனால் அம்மாட்ட சொல்லி அந்த மாதிரி தான் பேசியிருக்கேன். But every time I go to India, meet him, he would always join us. ஒரு தடவை கோயிலுக்கு வந்துடுவா கண்டிப்பாக. ஒரு தடவை எப்படியும் எங்களோட ஒரு ஹோட்டலுக்கு வந்து ஒரு தடவை சாப்பிட்ருவா. தனக்கு ஒன்றும் பெருசாக ஆசை இருந்ததா என்னென்னலாம் எனக்கு தெரியாது. பட் வந்து எங்களோட வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்ததுங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் he always made it a point that he will join us. ஒரு தடவை அது எப்படியாவது வந்துடுவா, கஷ்டப்பட்டாது. And one of the regrets that I will carry with me forever, and அது வந்து மறக்கவே முடியாது. அது வந்து என்னென்னா, இந்த தடவை என்னால் வர முடியல இந்த வருஷம். நான் வந்துட்டு 2013 பிரக்யா பிறந்ததுலேருந்தே வந்துட்டு எனக்கு மனசுக்குள்ளே வந்து நான் ஓப்பனாகவே சொல்லியிருக்கேன் ஜானகிட்ட நிறைய தடவை. கிட்ஸ் வந்துட்டு தாத்தா பாட்டியோட கொள்ளு தாத்தா பாட்டியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது. அப்போ தான் அவங்களுக்கு வந்துட்டு நம்மளுடைய ட்ரெடிஷன்ஸ் கல்ச்சர் அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அதெல்லாம் வந்து அவங்கள்ட்டேருந்து தான் கற்றுக்க முடியும். இங்கே நாங்கள் ஒன்றும் பெருசாக பண்ணுறது கிடையாது. அதனால் எங்கள்கிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் விஷயம் இருக்க போகிறது கிடையாது. அதனால் த மோர் டைம் தே கெட் டு ஸ்பெண்ட் வித் தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா பாட்டி அந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட்டில் இருந்தால் தான் அவங்களுக்கு வருங்கிறது வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதனால் மோஸ்ட்லி எவ்ரி இயர் வர்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். அது லக்கிலி லாஸ்ட் 2-3 இயர்ஸ் நாங்கள் வந்து வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருந்ததுனால நிறையா தடவை வந்து பார்த்துட்டோம். அண்ட் லாஸ்ட் இயர் ஆரம்பத்தில் கூட 2020 ஆரம்பத்தில் கூட வந்துட்டு இந்த வருஷம் நவம்பரில் வர முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். இந்த சுச்சுவேஷனால் வந்து நாங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, இல்லை தெரியல, ஃப்ளைட்டு கூட இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். ஆமாம், உங்களால் இந்த வருஷம் வர முடியாதுல்ல, ஃப்ளைட்லாம் இல்லைல்ல, ஃப்ளைட்லாம் வேறு இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது வந்து ஜூலை 10 இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு அப்போ வந்து நாங்கள் என்ன சொன்னோன்னா, சரி ஃப்ளைட்லாம் ஆரம்பிச்சோன்னே நெக்ஸ்ட் இயர் எப்படியும் சம்மரில் ஒரு தடவை வரோம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அக்டோபரில் கூட வந்து ஒரு தடவை கேட்டுட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஃப்ளைட்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. கவிதா அப்பா அம்மாலாம் கூட இப்போ தான் வந்திருக்காங்க இந்தியாவுக்கு. ஸோ வந்து மார்ச்லேயாவது வர்றதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நாங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் வாஸ் நாட் மென்ட் டு பி. அது வந்து எப்படியா வந்திருக்கணும், முடியல இந்த தடவை. வெரி பர்டிகுலர் அபவுட் சர்டன் திங்ஸ். காலைல எழுந்தா வந்து இந்த பூஜை பண்ணுவாள். முடியுதோ முடியலையோ கஷ்டப்பட்டுட்டு நடந்து போய் அந்த பூஜை பண்ணுறது, அந்த ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷம் பண்ணுவானோ அதுவும் அது பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு 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 டெய்லி ஒரு ருட்டீனாக வச்சுருக்கிறது. அண்ட் he did it every day without fail. அண்ட் அதே மாதிரி ஃபேமிலியில் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டா. எப்படியாவது கஷ்டப்பட்டுட்டு போயிட்டு தானப்போ வந்தாகணுங்கிற மாதிரி யார் திட்டினாலும் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி போயிட்டு வந்துடுவாள். அப்படி ஒரு வேளை தனக்கு உடம்பு முடியல, போகவே முடியல அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் he would make it a point to call them. கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, வர முடியலப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சு அது மாதிரின்னு சொல்லிட்டு. People may not have expected that call from him because எல்லாருக்குமே தெரியும் தாத்தாவுக்கு உடம்பு முடியல அப்படிங்கிறதுனால தான் வரலங்கிறது. பட் he would not compromise on that. அது வந்து பயங்கரமான ஒரு குவாலிட்டி. அண்ட் அதே மாதிரி வீட்டுக்கு வர்றவங்கள வந்துட்டு அந்த க்ரீட் பண்ணுற விதம், ரெஸ்பெக்டோட, அது வந்துட்டு பார்த்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். நான்லாம் டெஃபினட்டாகவே
ஃபஸ்ட்டு தடவை நான் ஐவாஸ்லேருந்து வந்தப்போ வந்துட்டு சென்னை வரைக்கும் ட்ரைவ் பண்ணிட்டு வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு போனோம். அதுக்காகவே வந்தேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 2 years போனப்போ கூட வந்துட்டு நான் கும்போணம் வந்தப்போ வந்துட்டு வீட்டு வாசலில் நின்று அந்த ஒரு ஷால் அது எல்லாருக்குமே போத்துவா, இந்த மாதிரி ஒன்று போட்டு அதுக்கப்புறம் வெல்கம் பண்ணுறது அதெல்லாம் மறக்கவே முடியாது. அதே மாதிரி ஊருக்கு கிளம்பும்போது வந்துட்டு யார் ஊருக்கு கிளம்புனாலும் வந்துட்டு கார் வரைக்கும் வந்து அவர் வீட்டுக்கு வெளியில் வரைக்கும் வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறது, ஹி வுட் மேக் ஷுர் ஹி டஸ் தேட். அந்த மாதிரி அந்த ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் வந்துட்டு அது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி தானே. இப்போ பண்ணால் என்ன பண்ணாட்டி என்ன யார் நினச்சிக்க போகிறா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஹி மேட் இட் அ பாயிண்ட். அது வந்து another lesson for me. Tata வந்துட்டு he had a really strong and very confident voice. கணீர்னு பேசுவா. And some of the things he used to say will always echo in my ears. சிலதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. குழந்தைங்களை கொஞ்சம் இதாக இருக்கட்டும், நாய்க்குட்டி ராஜு அப்படின்பா சித்தார்த்த, இப்போ பிரக்யாவை கூட சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி. இந்த வீடியோலாம் பார்த்துட்டு எனக்கு ரீசெண்டாக அதே மாதிரி வந்து சமத்து குட்டி சமத்து அப்படின்பா. அந்த இதெல்லாம் வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்கு. இப்போ அர்ஜுனா இது பண்ணும்போது கூட சில சமயம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அப்போல்லாம் கூட யோசிப்பேன், தாத்தா அப்படி தான் சொல்லுவா அப்படிங்கிறதெல்லாம். தாத்தா வந்து எப்பொழுதுமே வந்துட்டு சொல்லுவாங்க, எல்லாத்தையுமே சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், எங்களெல்லாம் மறந்துடாதப்பா அப்படின்பா சிரிச்சுக்கிட்டேன். But I can say with confidence that he had a great impact on multiple generations and will not be forgotten. அவ்வளோ சீக்கிரம்லாம் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி தாத்தாக்கு ஆகிடுச்சு அப்படின்னு நான் பிரக்யாட்ட சொல்லிட்டு இருந்தப்போ கூட போன வாரம் வந்து ஒரு ஒரு குழந்தை தானே, ஸோ வந்து ஒரு நாளைக்கு கொஞ்சம் அப்செட்டாக இருந்தா, லைட்டாக அழுதா, தென் ஷி மூவ் பாஸ்ட் இட். பட் சொன்ன சில விஷயங்கள் தாத்தாவை பற்றின மெமரிஸ் அது மாதிரி அவளே நிறையா யோசிச்சு சொல்லிட்டு இருந்தாள். அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஐ எம் கான்ஃபிடென்ட் அண்ட் ஐ எம் கன்வின்ஸ்ட் தட் ஷீ இஸ் கோனா டேக் தட் மெமரி த்ரூ அவுட் ஹர் லைஃப் அண்ட் ஷீ இஸ் கோனா டாக் அபவுட் ஹிம் டு ஹர் கிட்ஸ் அண்ட் கிராண்ட் கிட்ஸ். தட் இஸ் லெகசி அண்ட் த லெஜண்ட் பாலு தாத்தா will live on for a long time. Balachandran and I may not have said this out loud or said this enough, but I loved you so much. We all loved you so much. Hopefully you knew this. Very proud to have been our grandson and I miss you so much. We love you, Tata. என்ன வந்திருக்க உன் ஃப்ரெண்டு வந்திருக்க நீ சம்பந்தா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து
வந்து பிடிச்சா வந்து சிரிக்கே இருக்கு நல்லா போறோம் எப்படி மாப்பிள்ளை பாரு பிடிப்பா பிடிச்சோ கழியப்படாது 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 ஐயா எப்படி பிடிச்சிக்கிற கடிகார என்ன பிடிச்ச பண்ணாரு எங்களுக்கு மாமா 3 பேர் இருந்தாங்க. 3 பேருக்கு கம்ப்ளீட்டாக ராமச்சந்திர மாமா, தேகாய மாமா, வைத்தியா மாமா 3 பேருக்கு அதுமாதிரி நமக்கு ஆயிடுது. வைத்தியா மாமா ஊருக்கு போயிட்டு வந்திருக்காரு. ராத்திரி 3 மணிக்கு வந்துருக்காரு நீடாமலத்தில். அம்மா வந்து ஏன்டா சாப்பிட்றியா? அதெல்லாம் ஒன்றும் சாப்பிட்டேன் சரி அம்மாவை கேட்டு பார்த்தா ஏன் சாப்பிட்றியா? தோசை பார்த்து போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் கமலம் அப்படின்னு சொல்லிவிட்டு தூங்கிட்டு ராத்திரி 11 மணிக்கு வந்து கமலம் அம்மா என்னடா பசிக்குது ஏதாவது கொடு என்னடா வேலை இப்போ சரி. அப்புறம் தோசை வந்து போட்டாலும் சொல்லுவோம் அம்மா. சேப் லைட் தெரியுது பாரு. எப்படி இருக்கு? சேப் லைட் தெரியுது பாரு. போட்டோ எடுக்கலாம். இதில் ஒரு போட்டோ எடு. போட்டோ எடுக்கலாமா? ஏன் பாரு அர்ஜுன் அந்த காலத்து அர்ஜுனா நீ? எப்படி இருக்கு போட்டோ? குத்துறோம்
Appa, it's very difficult for me to recall all my old memories, but couple of things I will never forget in my life. One of them is the scene at the Kovilpatti railway station where you were chasing the rail, shouting Sundaram, Sundaram, asking him to get off the train when Peripa was just hanging from the steps of the coach. That scene I will never forget in my life. Raghu and myself always talk about it, and we really cherish that scene. And also the second one is at the Karur, used to play tennis with the marker of the club in the mornings, and you used to shout at him, telling him why you are making him run and hitting hard. So, and you also introduced me tennis to me, which I will never forget. And I'm still playing that. Thank you. I will miss you. Yeah. So நான் வந்து அப்பாவை முதல்ல 1989 என்ன பொண்ணு பார்க்கறதுக்கு வேண்டி கூட்டின்னு போனா. அப்பா பார்த்தோட இட் வாஸ் இன்ஸ்டன்ட் பாண்ட். அப்பா வந்து he's much ahead of his time. அப்பா வந்து he respects everybody equally. யாரா இருந்தாலும் சரி, that's something that I really cherish in அப்பா. ஒரு டிரைவரா இருக்கட்டும், இல்ல ஒரு மேடா இருக்கட்டும், இல்ல பக்கத்து வீட்டுக்காரியா இருக்கட்டும், everybody, he treats everybody so equally. And நான் கல்யாணம் இந்த புதுசுல நான் தான் அப்பாவை வந்து டை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். So that is something that he continued till for a very long time. He spent ஆஸ்திரேலியாவுக்கு எப்படியோ வர வச்சோம். ஆஸ்திரேலியால he made friends with almost everybody. அப்போ also வந்து he takes lot of pride in women being very successful. அப்பா வந்து ஆஸ்திரேலியால இருக்கச்சும் சரி, இந்தியாவில் இருக்கச்சும் சரி, he was one person who was insisting that he wanted to see my ஆஃபீஸ்ல வந்து கேபின்ல உட்காந்து he met my bosses, and you can see the pride when people talk about us. அந்த pride வந்து அப்பா it's very it's very hard to find with somebody. It's something that I really cherish about appa. He's very giving, and he had a brief stay, but year 2000 la vandu Australia irukkarnala it was a very grand celebration. He came, he saw everything, so happy that we were able to give him that small experience, overseas experience. And also India, in Bangalore vandalo, that that we have such good memories. Appa will always be with us. And it's not easy to accept that he is no more, and the room kullaya po mudiyadhu englala. But but at the same time I have to be very happy that whatever time that we have spent very well. And I will always love you, Appa. You are having a very special bond. Everybody knows that the special bond that I have with you, and it is very difficult to get over that. It's a loss, and it's not going to be easy, but you're always with us. I love you, Appa. Oh, yeah. I'm gonna try not to cry. But I have so many fond memories of Tata. I'll start with a funny memory from when he used to come visit us in Australia. Every single night before I went to sleep, he would sit next to me on my bed and ask me to sing the Australian national anthem. I used to sing it the way my music teacher used to sing it, which was in the opera style, and he absolutely loved it. Another fond memory I have of Tata is when I used to visit India and visit them in Tanjavur. I've stayed with them even without Amma and Appa, stayed with Tata and Paati, and even when I was very young, and I used to love sitting in Tata's room and seeing him see patients. And the other thing he used to do when I visited him in India was he would go to his bureau and say Chu Mandrakali as if he was doing magic, and give me a chocolate. And he used to do that almost every day, and for a really long time I believed it was actually magic.
Tata, he was always like really proud of me and Pritika. He always said that he wanted me to become an IAS officer or join the Indian public service. So I ended up studying public policy, and I'm now working towards that exact goal, but in Canada. And I don't think he ever fully understood what I was doing, what public policy is. And I wish I had been able to explain to him that I was actually doing exactly what he wanted me to do. But yeah, anyway, I guess the last thing is I'm just so grateful that Tata was able to be at my engagement. He was so happy that he was the first person to greet Pranav when he came to the house. And yeah, I'm so happy that he could be there, and I wish he could be there for my wedding, but I'm just so grateful that he could have been there for my engagement. I have very fond memories of Tata. Oh, okay, Pritika, come on. Yeah. Come on. I remember when Tata took a lot of pride in all of you. So yeah. I remember when he used to be in Bangalore, and I'd have the weekend off, and I'd be like, oh, I can finally sleep till 10 a.m. and I'd be sleeping, and at 5 a.m. in the morning I'd wake up to a Suprabhatam. Yeah, loud. Yeah. And it'd be so loud, and I'd be studying in the evening at 7 p.m. and he'd be in the room and probably on like volume 100, like the news will be going on. And like I'd always think to myself, like, how much noise can one person make? And Amma was saying the same thing, that it's so crazy how one person can make so much noise in the house. Another thing that I remember is every week I used to order something like food, McDonald's or Subway. And Tata was someone who'd always be willing to try different dishes. And the first thing that he would do after I order is look at the bill and see how much it costed. And then after that, Paati would come and take a little bit of my food and give it to Tata because he'd always be willing to eat it. And then he'd have his rasam sadam, and then on the rasam sadam, the burger or the Subway will be mixed in the rasam, but he'll still eat it. So that is something I remember. And then, yeah, he would always be very proud of Nikki's and my achievements in sports, and he'd always look at our medals in awe, and he'd always tell us, you know, continue pursuing that and continue pursuing tennis and all of that. And I remember every night, Nikki and I would be in the room, but every night he would have gone to bed by then, but every night we would go and say good night to him and kiss him good night. And sometimes we would just go into the room and we would sit with him, and he would tell us about his stories when he was a doctor, like how he initially wanted to quit medicine, and his dad sent him a letter about how, you know, if he wanted to quit, he could always quit no matter what, and he could always pursue whatever he wanted to do. And Tata was always having second thoughts about pursuing medicine. But after that letter, he decided to continue with it. And he would tell us all these funny stories about when he was a doctor. And yeah, Tata, you're not here, but we really miss you.
Oh yeah, this one time I organized this photo shoot for the family. So me, Amma, Appa, Tata, the four of us and Amma's parents and Appa's parents. So we had to go to the studio to take some photos, and he was standing there, and right in front of the photographer, he was like, "Idella waste," and so loudly. I mean, in hindsight, it was a good thing because we got some really amazing photos with them that we can look back on and really cherish. But that was something that was so funny and hilarious. Yeah, we miss you, Tata. We have some photos and videos to follow. Yeah.
சொல்லுங்கோ. Say hi. Say hi. Hi சொல்லுங்கோ. Bye bye.